சில செய்காரியங்கள், சில யூடியூப் வழிய சில நியூஸுகள், பேப்பரில் சில காரியங்கள், ஊரில் நடக்கிற காரியங்களை பார்த்தா மனிதன் மிருகமாக மாறித்தான். மிருகம் எல்லாம் இன்றைக்கு என்ன செய்யுது? சில வீடியோக்களை பார்த்து அந்த சின்ன பிள்ளைகளோட அந்த நாய் கவ்வி கொண்டு போய் காப்பாற்று. எங்கடைகள் இதான் சாட்டு தள்ளி விடுது. நல்ல லூயா. இப்போ குணம் எல்லாம் ஓமா இல்லையா? பார்த்துருக்கீங்க. அந்த மிருக இதுகள் மனிதனுக்கும், மனித இதுகள் இப்போ மிருகங்களுக்கும் வந்துட்டு விளங்கு. அன்றைக்கு ஒரு ஆட்டோ ஓடிக்கொண்டு வரோம். ஜானை அந்த வீடியோவில் பார்த்தேன். ஜானை ஒரு ஆட்டோ திருப்பினாலும் பிடாண்டுட்டு ஒழுப்பி தச்சளித்து கொண்டு நிற்க. இவன் பயத்தில் நிற்கிறானுக்கு ஜானை சும்மா நிற்கிது. அப்போ அவன் அந்த யானை அந்த மிதிக்க வந்து அடிக்க வந்த யானை அந்த திருப்பேக்க அந்த ஆட்டோ கவுண்டிட்டு தானே அதுக்குள்ளால எழும்பி ஓட கஷ்டமாக போயிட்டு முன்னுக்கு நிற்குதுயா. அப்போ அந்த யானை யோசிச்சிருக்கணும். பயப்படாமல் போல நடக்க ஏதோ நடந்துட்டு போல அது ஓடி வந்தது சும்மா நிற்கிது. அப்போ அதுக்கு எவ்வளவு இடக்கம் கிடக்கு. நாங்கள் தர வழி என்றா பிறண்டதோட என்ன செய்திருப்போம்? இதுதான் சாட்டன் இன்னும் பிரட்டி இருப்போம். 2 தான் போ விளங்குதான். இதுதான் இப்போ நடக்குது. ஆவியானவர் இல்லாத ஆக்கள் அட்டகாசம் கூடிக்கொண்டிருக்கு. சில பேர் ஆவியானவர் நினைச்சு ஓவர் அட்டகாசம். அதுவும் இப்போ சபைக்க நடக்கு. சில பேர் எல்லாம் ஆவியானவர் சொன்னார், ஆவியானவர் செய்தார், ஆவியானவர்கிட்ட என்னெல்லாம் சொல்கிறாங்க. அதை அந்த ஜனங்கள் என்ன செய்யுது? மூக்குத்தனமாக செய்து கொண்டிருக்கு. விளங்க. ஆவியானவர் கண்டா கேட்க இருக்கிற உண்மையாக தான் இது சொன்னீங்களாட்டு அந்த லெம்புடுது இல்லை என்னட்ட. சில வீடுகளில் போய் சில ஊழியக்காரர்கள் என்ன செய்கிறது? சும்மா இருக்கிற சனத்துக்கு என்ன செய்கிறது? நல்லா இருக்கிறதுல சும்மா இருக்கிறதுல ஆவியானவர் சொன்னார்ன்ட்டு என்ன செய்கிறது? கொண்ட சொல்லி விடுறோம். அந்தளவு தான். ஆவியானவரும் சொல்ல மாட்டார், ஒருவரும் சொல்ல மாட்டார்கள். இதுகள் பயந்து போயிருக்குங்க. விளங்குதான். ஆவியானவர் அப்படி நடத்த மாட்டாருங்க. பைபிள் சொல்லுது, பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் அவர் வந்து பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து, வரப்போகிற நியாய தீர்ப்பை குறித்து 3ஐயும் அந்த விடாது. இந்த 3ஐயும் நீ செய்ய அந்த உள்ளுக்குள்ள இருந்தால் விட மாட்டேன். விடுவார விட மாட்டேன். அவர் அதுக்கு நன்றி இருக்கிறேன். விளங்க. சபையில் பாஸ்டர் மேல் சில தவறு செய்தால் பாஸ்டராக்கள் விடணுமா? உங்களை விடணுமா? கேளாத கேள்வி கேட்கணும். இப்படி செய்தீங்களா? அங்கே போனீங்களா? இதை சாப்பிட்டீங்களா? அதையே உங்களை இப்படி கேட்டால் அந்த ஆள் உங்களை கேட்கறதுல என்ன புல இருக்கு? 3ஐயும் நீங்கள் செய்தீங்கன்னா அந்த ஆள் விடாது. நீ செய்தது புல, நீ பேசினது புல, நீ அங்கே போனது புல, நீ அதை பார்த்தது புல, நீ இதை பார்த்தது புல. மரியாதையை கேள். நாங்கள் என்ன செய்கிறது? அதுக்கு எதிர்மறையான காரியங்களை சொல்லி சமாளித்து கொண்டிருக்கு. விளங்குதா? ஆவியானவர் வழி நடத்தலுக்குள்ள நீங்கள் வந்துட்டுங்களா அந்த ஆவியானவர் சகல சத்தியத்துக்குள் உங்களை நடத்துவார். விளங்குதா? சத்தியத்துக்குள்ள நடக்க உதவி செய்கிறவர் ஆவியானவர். விளங்குதா? அந்த சத்தியத்தை விட்டு நடக்க எங்களுக்கு இன்னொருத்தன் இருக்கிறான் உதவி செய்ய. சத்தியத்தை விட்டு என்ன செய்கிறது? அங்கால நடக்கிறதுக்கு இன்னொருத்தர் ஹெல்ப் பண்ண உதவியாக இருக்கிறான். ஆவியானவர் சரியாக நடக்க உதவி செய்வார், அவன் பிள்ளையாக நடக்க உதவி செய்வான். நாங்கள் யார்கிட்ட சத்தத்தை கேட்டு நடக்கிறோம். ஆசீர்வாதம்ங்கிறது ஆவியானுடைய சத்தத்தை கீழ்ப்படுகிறவர்களுக்கு தான் நடக்கும். விளங்குதா? ஆவியானவர் இன்றைக்கு சரியான சத்தியத்துக்குள்ள உங்களை வழிநடத்த, அவருடைய வழிநடத்தலுக்குள்ள உங்களை நீங்கள் விட்டு கொடுக்க வேண்டும். சரியா? 2வது ஆவியானவர் என்ன சொன்ன? 2வது காரியம் கர்த்தருடைய வழிகள் நடக்க வேண்டும். 3வது ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன். 10:47 வாசியுங்க. அவன் நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று கூப்பிட்டான். அதாவது இவன் வந்து இவ்வளவு நாளும் மனிதனுடைய இலக்கத்தில் என்ன செய்தான்? மனிதனுடைய உதவியில வாழ்ந்து வந்தவன் இப்பொழுது இயேசுவை கண்ட பொழுது மனிதர்களுடைய உதவியும் அவர்களுடைய காரியங்களும் தனக்கு தேவையில்லை, என் ஆண்டவருடைய உதவி எனக்கு இருந்தா போதும் என்று என்ன செய்கிறான்? தெய்வத்தின் உதவியை அவன் நாடுகிறான். விளங்குதா? மனித உதவியை நிறுத்தி தெய்வத்தின் உதவிக்கு அவன் என்ன செய்கிறான்? மாறுகிறான். இவ்வளவு காலம் குருடன் கேட்க விறுவிரண்டு எழுப்பி என்ன போனவர் அந்த பிச்சை எடுக்கிற இடத்துக்கு ஆறு கொண்டு அவரை விட வேணும். யாரோ ஒரு சொந்தக்காரன், ஒரு ஆட்டோக்காரன், யாரும் தெரிஞ்ச ஒன்று செய்ய வேணும். ஒவ்வொரு இடத்துல கொண்டே விட வேணும். இவையில் ஒவ்வொரு இடங்கள்ல இருந்து தானே செய்வினும். அந்த இடங்கள்ல கொண்டே விட. அப்ப இவ்வளவு காலமும் ஜாட்டு உதவியில இருந்தா மனிதனோட, இவ்வளவு காலமும் ஜாட்டு உதவியில சாப்பிட்டா மனிதனுடைய உதவியில சாப்பிட்டான். அவனுக்கு பசி வந்தா யாரோ ஒரு மனிதன் என்ன செய்வார்கள்? சாப்பாடா கொடுப்பார்கள். கடந்த கிழமை நாங்கள் ஒரு இடத்துல சாப்பிடும் பொழுது 8-10 பேர் சாப்பிட்டோம். நாங்கள் சாப்பாடை புக் பண்ணும் பொழுது எங்களுக்கு விஷயம் தெரியாது, சாப்பாடுகள் இப்படி வரமாட்டா. அப்போ நாங்கள் எல்லாரும் சேர்ந்து புக் பண்ணிவிட்டால் அதிகமான சாப்பாடு, அளவுக்கு மிஞ்சின சாப்பாடை புக் பண்ணிவிட்டு அப்பொழுது எங்களை பொறுப்பாக கூட்டிக் கொண்டு போனவர்
என்னடா இப்போ இப்படி எடுத்து வச்சிருக்கிற எல்லாம் மிஞ்சி போய் கிடக்குது வீண் வேலை பார்த்துட்டேன்னு சொல்லி ஒன்றும் யோசிக்காது என்ன வேண்டாம் அட இது என்னடா ஓடா கிடக்குது ஒன்றும் யோசிக்காது என்னடா அவ்வளோ நீ அது என்ன பொருள் கேட்டேன் விளங்குதா அப்படி கிடக்கு யோசிக்க கொஞ்சம் தான் சொன்னால் பார்சல் பண்ணிங்க அவரை கூப்பிட்டு சொன்னால் என்ன செய்யுங்கண்ணே இதை நான் திருப்ப எங்கள்கிட்ட கொண்டு போகிறான் பார்சல் பண்ணி போட்டு பிறகு கொஞ்ச நேரத்தில் பார்த்தா நாங்கள் வாகனத்துக்குள்ள ஏறுறதுக்கு முதல் அதில் இறங்கி மழை அந்த பார்சல்கள் ஒன்றையும் என்ன செய்யலை காணையில் எங்கீராண்டு கேட்க அதில் 2 ஆக்கள்கிட்ட என்ன செய்தாச்சா கொடுத்தாச்சு அதில் அதில் நிப்பிடு தானே கடைக்கு முன்னால் கொஞ்சம் ஆக்கள் நிப்பிடு தானே மழைன்னா அதில் கொடுத்துட்டான். அப்போ சில வேளைகளில் அந்த மனிதர்கள் எப்படி தங்களுடைய பசியை போக்குறார்கள் எப்படி தங்களுடைய சாப்பாட்டை பெற்றுக்கொள்கிறார்கள் என்று நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் மனிதர்களுடைய உதவி யார் ஒருத்தன் இறங்கி என்ன செய்கிறான் ஒரு சாப்பாட்டை கொடுக்குறான் யார் ஒருத்தன் இறங்கி ஒரு சேட்டை கொடுக்குறான் யார் ஒருத்தன் இறங்கி கொஞ்சம் காசை கொடுக்குறான். இவ்வளவு காலமும் இந்த பரதமையை யார்ட்ட உதவியில் வாழ்ந்தவன் மனிதனுடைய உதவி மனிதர்கள் அவனுக்கு உதவி செய்யப்படும் அவன் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போற வேண்டாம் மனிதர்கள் அவனுக்கு யாராவது சாப்பாடு கொடுக்கணும் ஒரு மனிதன் ஹெல்ப் பண்ண வேணும். ஆனால் இவ்வளவு காலமாக மனிதனுடைய உதவியிலே இருந்த அந்த பரதமைய குருடன் இப்ப யோசிக்கிறான் தொடர்ந்து நான் மனிதனுடைய தயவில் என்ன செய்யக்கூடாது வாழக்கூடாது மனிதனுடைய உதவிகளை நான் இனி நம்பி இருக்க கூடாது நான் இனி என்னுடைய சொந்த காலில் நிற்க வேண்டும் என்றால் அதற்கு ஒரு வழி தெய்வம் விளங்குதா. நான் இனி மனிதர்களை நம்பினது போதும் மனிதர்களுடைய அந்த உதவியோடு வாழ்ந்தது காணும் இனி நான் தேவனுடைய தயவிலும் தேவனுடைய இரக்கத்திலும் நான் என்ன செய்ய வேண்டும் வாழ வேண்டும் என்று அவன் முடிவு செய்தான். விளங்குதா. அப்ப தேவனுடைய அந்த கிருபைக்குள்ள நீங்க வந்துட்டீங்களா தேவனுடைய அந்த இரக்கத்துக்குள்ள நீங்க வந்துட்டீங்கடா அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். விளங்கு ஆண்டவற்ற ஆசீர்வாதம் அவற்ற அந்த தயவால நாங்க என்ன செய்யலாம் அவற்றை இரக்கத்தை நீங்க நினைச்சு பார்க்கலாம். லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் இளையகுமாரனுடைய கதையில ஆண்ட ஒரு தகப்பனுடைய இரக்கம் என்ன செய்தது எப்படி என்று எல்லாத்தையும் தகப்பனோட இருக்கும் மட்டும் அவன் மகிழ்ச்சியா இருந்தான். தகப்பனை விட்டு எப்ப அவன் வெளியே போனானோ அன்றைக்கு அவனுக்கு பிடிச்சது என்ன பிரச்சனை சரிங்க எங்கட இல்ல சொன்ன என்ன தகப்பனோட இருக்கும் மட்டும் நல்லா இருந்தான் அப்போ தகப்பனோட இருக்கும் ஆசீர்வாதமா இருந்தான் தகப்பனோட. ஆனால் தகப்பனுடைய இரக்கம் வித்தியாசம் எல்லாத்தையும் கொண்டு அழிச்சு எப்போ இன்றைக்கு தகப்பனோட இருந்தாலும் அன்றைக்கு ஆசீர்வாதம் இருந்தான் எப்போ தகப்பனை விட்டானோ அன்றைக்கு அவனுடைய லைஃப் என்னவா போயிட்டு அநேகர் சில வழியில் நினைக்கிறார்கள் தகப்பனோடு இருந்தால் தான் பிரச்சனையாக இருக்கட்டும். இன்றைக்கு இருக்கிற மக்கள் என்ன யோசிக்கிறார்கள் சபைக்கு இருக்கிறான் பிரச்சனை பாஸ்டரோடு இருக்கிறான் பிரச்சனை. தகப்பனோடு இருந்தால் ஆசீர்வாதமாக இருக்கலாம் ஆண்டவரோடு நீங்கள் இருந்த ஆசீர்வாதம். இப்போ அவன் தகப்பனை விட்டு நான் சுயமாக போகிறேன் நான் அங்கே போகிறேன் நான் அதை செய்ய போகிறேன்னு முடிவெடுத்தானோ அன்றைய நாளிலிருந்து அவன் வாழ்க்கையை தியானித்து பாருங்கள் சந்தோஷமாக இருந்ததே வரலாறு இல்லை. மறுபடியும் அந்த சந்தோஷம் எப்போ வந்திருந்தால் தகப்பன் எப்போ இரக்கம் காட்டினானோ அப்போதான் அவன் திருப்பவும் அந்த மகிழ்ச்சியை சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டான்.